இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். நாம் இதை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்திலே உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. நம் அநேக காரியங்களிலே அநேக வேலைகளிலே நமக்கு இதை செய்வார் யாராவது உண்டா, இந்த காரியத்திலே நம்மை திருப்திப்படுத்துவார் யாராவது உண்டா என்று அங்கலாய்த்து சூழ்ந்திருக்கிற நேரங்களில் இந்த வசனம் நம்மை ஆற்றுகிறதாக தேற்றுகிறதாக நம்மை நோக்கி கடந்து வருகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் சில வசனங்களை தியானித்து எப்படியாக கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தர் நம்மை நன்மையால் திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர். வாசிக்க கேட்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது விவரணமாக செல்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்கள், நாம் கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டதாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக இருக்கிற நாம் எப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நன்மையாலே திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ ஏதோ ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்பொழுது சங்கீதம் 103:5 இவ்வனமாக சொல்லுகிறது, நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது, அப்பத்திற்கும் தண்ணிக்கும் நாம் அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு போஷித்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த நேரத்தில் உணவுக்காக தண்ணீருக்காக நாம் அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்லி அப்போ நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 65:4 இவ்வண்ணமாக சொல்லுகிறது, உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் கர்த்தருடைய வீட்டின் நன்மையாலே நாம் திருப்தியாகிற பிள்ளைகளாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு நன்மை செய்கிற தேவன் உண்டு, நன்மையால் திருப்தியாக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் நன்மையை இழந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கிறார். நம்மை திருப்தி ஆக்குகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களே காணப்பட வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லிக்கிறீங்களே. தகப்பனே, என்ன நன்மையாலே அபிஷேகம் பண்ணுங்க, நன்மையாலே போஷிங்க, நன்மையாலே திருப்திப்படுத்துங்க என்று சொல்லி நீங்கள் அவரோடு கூட அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அவர் நன்மையாலே உங்களை முடிசூட அவர் வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்டதான நன்மையை கொடுக்க அவர் வாஞ்சையாயிருக்கிறார். யாருக்கு